ஓகே. கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, லாஸ்ட் வீடியோவோட கன்டினியூட்டி எப்படி ஸ்பேஸ் ஆட் பண்ணுங்கிறத கன்டின்யூ பண்ணலாம். ஸோ, என்ன ஸ்பேஸு பார்த்துட்டுருந்தோம். ஸோ, ஒவ்வொரு ரோக்கும் ஸோ, ஃபர்ஸ்ட் ரோனா எனக்கு 5க்கு 4 ஸ்பேஸ் வேணும். செகண்ட் ரோனா ஸோ ஸோ மொத்தம் 5 லைனு. அதில 4 ஸ்பேஸ். இதில 5 லைனு, 3 ஸ்பேஸ். 5 லைனு, 2 ஸ்பேஸ். 5 லைன் இருக்கு. பட் 1 ஸ்பேஸ். ஸோ கிராஜுவலா இது டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ ஒவ்வொரு ரோ பேஸ் பண்ணி. ஸோ மொத்தம் 5 லைன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ரோ அப்டின்னா 5 - 1 4 ஸ்பேஸ் இருக்கு. செகண்ட் ரோனா 5 - 2 3 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நம்ம ஸ்பேசிங் வந்து டிபெண்ட் அப்பான் ஐ ரோ. ஸோ n - I அது 1 இல்ல. 1ன்னா ஃபர்ஸ்ட் ரோ மட்டுமே அப்படிங்கிற மாரி வரும். ஒவ்வொரு ரோ பொறுத்தும். ஃபர்ஸ்ட் ரோவா இருந்தா எனக்கு 4, செகண்ட் ரோவா இருந்தா 3. ஸோ கரண்ட் ரோ என்னவோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இன்புட் வேல்யூல மைனஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ ஆட் பண்ணணும். ஸோ எண்ட் வேல்யூ இன்க்ளூட் பண்றதுக்காக +1. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு எண்ட் வந்து ஸ்பேஸா மட்டும் இருக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 ரோஸ் டடான்! பாருங்க எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ என்ன சேஞ்ச் பண்ணோம் ப்ரோக்ராம்ல எக்ஸ்ட்ரா ஒரு ரோ குடுத்துருக்கோம். அந்த ரோ வந்து ஸ்பேஸ். ஸோ நம்ம இங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா, ரோ ஸ்பேசிங். ஸோ இந்த கோட் ஃபார் ஸ்பேஸ் அப்டின்னு. ஸோ வழக்கம் போல இதுல ஆஸ்கி வேல்யூ ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க 1, 2, 3 ஐஜேகே பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி குடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ ரெக்யர்மென்ட் என்னவா இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு அவுட்புட் எடுத்துக்கோங்க. ஸோ ரைட் அலைன்டா வரும். ஸோ லெஃப்ட் அலைன்டா பார்த்தோம். இனிமே இது ரைட் அலைன்டா உங்களுக்கு கோட் வரும். அது இது பிரமிட் பேட்டர்ன்ல பார்க்கணும்னா எப்படி எழுதுறது கோட்? ஸோ இதே ரோ காலம். பட் எனக்கு வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டார், ஸ்டார், ஸ்டார் பிரமிட் டைப்ல இருக்கணும். பாஸ்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல. ஸோ அது எப்படி எழுதணும்? இப்போ 3 ரோஸ் வச்சுக்கோங்க. 3 ரோஸ்ல எனக்கு அவுட்புட் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ 2, தேர்ட் ரோனா 3 ஸ்டார்ஸ். பட் பேட்டர்ன் பாருங்க. எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோனா எனக்கு 2 ஸ்பேஸ் இருக்கு. அ காலம் என்னமோ 1 ஸ்டார். ஸோ வழக்கம் போல காலம் அந்த ஸ்டார்ஸ் வந்து டிபெண்ட் அப்பான் ரோ தான். ஃபர்ஸ்ட் ரோனா 1 ஸ்டார் தான் காலம்ல இருக்கு. செகண்ட் ரோனா நமக்கு 2 ஸ்டார் தான். 3 ரோனா எனக்கு 3 ஸ்டார் தான். ஸ்டார்ஸ் என்னமோ இந்த காலம் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பட் ஸ்பேசிங் அது மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு 2 ஸ்பேஸ். செகண்ட் ரோ எனக்கு 1 ஸ்பேஸ். பட் இந்த லைன் அலைன்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்க ஸ்டார் அப்படின்னு இருந்தது. ஸ்பேசிங் விட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் ஆகுது. ஸோ இங்க ஸ்பேசிங் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட் வந்து பிரமிட் பேட்டர்ன்ல வந்துரும். ஸோ இதே கோட எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ இதுவரையும் எண்ட் வந்து ஸ்பேஸ் இல்லாம போட்டீங்க. இப்போ எண்ட் ஸ்பேஸ் வச்சுட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணலாம். ஓகே. ஸ்டார்ங்கிறது கேரக்டர். ஸோ டபுள் கோட்ஸ்ல என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ எனக்கு 3 ரோஸ் வரணும். இங்க பாருங்க. அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி ரைட் அலைன்டா வரும்போது, அந்த எலமென்ட் பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் வேண்டாம். பட் பிரமிட் பேட்டர்னுக்கு எனக்கு ஸ்பேஸ் வச்சுட்டு எனக்கு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் வச்சு பிரிண்ட் பண்ணா எனக்கு அந்த பிரமிட் பேட்டர்ன் வருது. ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோல பாஸ்கல் ட்ரையாங்கிள் வேல்யூஸ் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு பார்த்தோம். அது லெஃப்ட் அலைன்டா லிஸ்ட்ட பிரிண்ட் பண்ற மாதிரி இருந்தது ப்ரோகிராம். ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த கான்செப்ட்ட இன்சர்ட் பண்ணீங்கன்னா, அந்த நம்பர்ஸையும் நீங்க பிரமிட் பேட்டர்னுக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் மாதிரியே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஜிக்க வச்சு
பாஸ்கல் ட்ரையாங்கிள் பிரமிட் ஷேப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கன்டென்ட் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா புடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.